ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியை எடுத்தாச்சு. நைட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கேன். மணி பார்க்காம வரையும் இருக்கும். பத்தரைக்கு நம்ம வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்புதான். நாங்கள் அப்படி போகும்போது பேசிக்கிட்டே போவோம். இப்போ நாங்கள் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு தாங்க கடையை அடைச்சேன். கடையை அடைச்சிட்டு வீட்டில் போய் மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவிட்டு அப்புறமா உடனே கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு சரி வாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகிறோன்னா சத்திரத்துக்கு போய் ஒரு டீயோ இல்லை ஒரு பாதாம் பாலோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு பேசாமல் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவோம். வேறு என்ன பண்ண, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு ஃபோனில், ரெக்கார்டு பண்ணுற ஃபோனில். அதனால் எல்லோரும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாட்டு பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம வேலை வீடியோ எடுக்குது. அதனால் யார் பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. அவங்க பாட்டு பார்த்துட்டு போகிறாங்கன்னு போய்கிட்டே இருக்கணும். எப்படி ஃப்ரெண்ட், இப்போ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐயனூர் வந்திருக்கோம். ஐயனூர்லேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு செல்வ விநாயகபுரம். அது பக்கத்தில் தான் நம்ம போய் டீ குடிக்க போகிறோம். ஒரு சிக்கன் கடை, ஒரு இந்த வீடியோவை கண்டிப்பாக யூடியூப்பில் போடலான்னு நினைக்கேன். யூடியூப்பில் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவே எடுக்கேன். பரவாயில்ல, நம்ம பேசுறது கேட்கலையோ நம்ம யூடியூப்பில் போட்டு விடுவோம். கொஞ்சம் டிலே ஆகும். எப்படின்னா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும். யூடியூப்பில் வீடியோ பண்ணோன்னா தம்ப்நெயில் இல்லாமல் போட்டால் பார்க்க அந்த 10 பேரும் பார்க்காம போயிடுவாங்க. என்னடா இது மொட்டை மொட்டையாக வீடியோ கிடக்கு. தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும், அப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணணும். அது வேறு எப்போ டயர் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி எடுக்க வீடியோ 2 நாள் கழித்து போட்டால் அது வேறு நல்லா இருக்காது. பார்ப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடியோ எடுத்து அன்னைக்கே அப்லோட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ என்கிட்ட மவுண்ட் இருக்குது. மைக்கு ஒழுங்காக இல்லை. மைக்கு எந்த மைக்கில் பேசணும்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸ்டார்ட் பண்ணுவோம். வர வர நமக்கே ஒரு அனுபவத்தில் ஏதாவது ஒன்று தெரியலாம், இல்லை யாராவது சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை வந்து மாற்றிக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் அது வரைக்கும் நான் பாட்டு இப்படி தான் வீடியோ போட போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா இருந்தால் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா என்ன நல்லா இல்லை, என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேனான்னு தெரில. இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் இந்த வீடியோ கிலோடி டக்குன்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்க, பார்ப்போம். நிறையா வீடியோலாம் பார்த்துருக்கேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, இருக்கிறத வச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே, இருக்கிறத வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, இருக்கிறத வச்சு ஆரம்பித்தா போக நமக்கே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கிறதுக்காவது ஒரு ஃபோன், நல்ல ஃபோனு வேணும் முதல்ல. அதுக்குன்னு பேட்ரி வீக்கான ஃபோனு
அது மாதிரி இந்த கேமரா குவாலிட்டி இல்லாத ஃபோனை வச்சு நம்ம வீடியோ எப்படி எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு மவுண்ட் வாங்கணும். ஏதோ பைக் வந்து அதுக்குன்னு நான் பைக் வந்து பெரிய பைக் வச்சிருந்தா தான் வீடியோ எடுக்கணும் அப்படிலாம் சொல்ல வரல. ஏன்ட்ட நான் வந்து இது கஷ்டப்பட்டு இந்த வண்டி வாங்கினேன், அதனால நான் இந்த வண்டியில் வச்சு வீடியோ எடுப்பேன். அதுக்குன்னு நான் வண்டியெல்லாம் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டியான கேமரா வாங்க முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஏதோ நல்ல குவாலிட்டியில் வீடியோ எடுக்க மாதிரி ஒரு கேமரா வாங்கணும். கேமரா உள்ள ஃபோன் வாங்கணும். அப்படி ஃபோன் வாங்கிட்டோம்னாலே அந்த ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி பாருங்கள். இல்லை, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நானே இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். முதல்ல வாய்ஸ் கேட்கான்னு தெரியல. வாய்ஸ் தாங்க பெரிய மண்டையடியாக இருக்குது. நிறைய வீடியோ எடுத்துட்டேன். இதோட இந்த வீடியோ எத்தனாவது வீடியோவாக இருக்கும்? ஒரு 10-15வது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஏதோ நம்ம நண்பர் தான் பார்த்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். நண்பர் வர்றது அப்படின்னு பார்த்துட்டு போறேன். எல்லாருமே அப்படிதான் பார்த்துட்டு வராங்க. ஏன்னா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு முன்னாடி. கண்டிப்பா வீடியோ தான் எடுத்துட்டு போறான்னு எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு அதுக்காண்டி லைட்டு போடல. நம்ம ஃபோனோட குவாலிட்டி வந்து நைட்டு இருட்டுக்குள்ள வந்தா வண்டி மட்டும்தான் தெரியுது, முன்னாடி போகிற இடம் எதுவுமே தெரில. இல்லை, இந்த மாதிரி டார்ச் ஏதாவது போட்டு வீடியோ எடுத்தோம்னா ஏதோ ஓரளவு இந்த வண்டியாவது கொஞ்சம் தெளிவாக தெரியுது. அதனால தான் அப்படி டார்ச் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். போகுது. ஐயோ, இந்த ஊருக்கு வந்தேனே சொல்ல மறந்துட்டேனே. இப்போ இது எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா செல்வ விநாயகபுரம் வந்திருக்கோம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரத்துக்கு மேக்கோடியா அடுத்த ஊர் செல்வ விநாயகபுரம் தான். இப்போ பஸ் ஃபுல்லாமே இந்த வழியோடு தான் போகுது. பாவூர் சத்திரம் பாலம் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கோடி போக முடியாது. இங்கோடி தான் போவோம். திருநாயபுரத்துலேருந்து உள்ளே போய் மேலப்பாவூர் ரோட்டில் ஏடி வெளியே வரோம். அவ்வளோதாங்க. இப்போ டீ குடிக்க போகிறோம். டீ குடிக்க ஜூஸ் குடிப்போம். நம்ம சிக்கன் சாப்பிட்ருவோமா? மண்டை பிடிச்சிரும் போலையே. அதை குடிப்போமா இதை குடிப்போமா? சரி, எதையாவது ஒன்று குடிப்போம். நம்ம எப்பவுமே சிக்கன் சாப்பிடக்கூடிய ஸ்பாட் இந்த ஸ்பாட் தான். வாங்க அப்படியே போய் இந்த கடை தான், இந்த கடையில் போய் சிக்கன் சாப்பிடுவோம்.